பூனையின் கடி மட்டுமன்றி அதன் கீறலும் கடித்ததற்கு சமமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியது என விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ரன தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் பதிவான நோயாளர்களில் பெரும்பாலானோர் வீதியோர நாய்களால் அல்லாமல் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளாலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகும் நிலையில் 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கொடிய நோயிலிருந்து தப்பிக்க செல்ல பிராணிகள் விடயத்தில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வரலாற்று புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்களுக்காக பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து குறிக்கட்டுவான் வரை விசேட பேருந்து சேவைகளும் காலை 5 மணி முதல் கச்சத்தீவுக்கான படகு சேவைகளும் ஆரம்பமாகும். ஒரு வழி பயண கட்டணமாக 1200 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தமது விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருவதுடன் சொந்த படகுகளில் வருவோர் கடற்படையின் முன் அனுமதியை பெறுவது அவசியமாகும். தீவு பகுதியில் உணவு சமைப்பதற்கும் மதுபானம் மற்றும் புகைத்தலுக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. தமிழ் எஃப்எம்மின் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். இடமெங்கும் 99.5 99.7 அலைவரிசைகளில் தமிழ் எஃப்எம். எத்தனை உறவுகள் என் அருகில் இருந்தாலும் நீ என் அருகில் இருக்கும் போதுதான் நமக்கான நாட்கள் முழுமையாகிறது. நினைவோடும் நீங்காமலும் அருகில்